ஹாய் மக்களே, வணக்கம். ஓகே, நான் உங்க தமாசமஸ்லோ பத்தி பேசுறேன். இன்னைக்கு நான் எங்க போறேன் பாத்தீங்கன்னா, போன தடவை தீபாவளிக்கு இதே தமாசமஸ்லோ கூட இன்னொரு சதீஷ் இருக்கான, 2 பேரும் சதீஷ் தான். அவன் இருக்கால, அவன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தான், எங்க பேராக். சோ இன்னைக்கு நான் வந்து அவன் வீட்டுக்கு போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிரம்பான்ல எனக்கும் அவனுக்கும் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு. கூப்பிட்டுருக்காங்க எங்க 2 பேத்தையும். சோ நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, காலையிலே கிளம்பி வந்துடுறா அப்படின்னு அவன் சொன்னான். அப்புறம் என்ன யோசனை தெரியல மச்சி, நீ ஒண்ணு பண்ண, சனிக்கிழமை கிளம்பி என் வீட்டுக்கு வந்துரு, நம்ம தங்கிட்டு காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் வெளியாயிரும், கரெக்டா இருக்கும், ஜாம்ல மாட்ட மாட்டோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பத்தியகுள்ள இருக்கேன், அவன் பூச்சவங்கள இருக்கான். சோ நான் பத்தியகுள்ள பூச்சவங்க நாளைக்கு போறதுக்கு சீரா ஜாமா இருந்துச்சு அப்படின்னா லேட் ஆகும். அதனால இன்னைக்கு நைட்டு நாங்க போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு அவன் கூட சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு போக போறோம். அதுதான் மேட்ரே. இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்க போகுது சத்தியமா தெரியல. நான் இப்ப இங்க போனை வைக்கிறேன், அவன் வீட்டுக்கு போனோன்னு போனு திறக்கிறேன். அது வரைக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, மறக்காதீங்க. இது உங்க தமாசே வ்ளாகே. பசிக்குது. வீட்டுக்கு வரான்னு பார்த்தா வீட்டுல இருந்து எண்ணெய் இழுத்துட்டு வந்து கடையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பசிக்கட்டா வளர்க்க மாட்டேன், பசிக்கா. எத்தனை மணி தான் சாப்பிட்டேன்னு சாப்பிடல, பசிக்குது. வீட்டுக்கு வர சொன்னா வீட்டுக்குள்ள இருந்து என்ன கூட்டிட்டு உள்ளுக்கு கூட ஒண்ணுமே போடல. கோயில் மணி நான் கேட்டேன். அப்படியே தூக்கிட்டு வந்தான் கடைக்கு, வாடா சாப்பிடலாம் அப்படின்னு. நான் வருவேன், ஒரே ஒரு தண்ணி. நைட்ல நாம ரொம்ப சாப்பிட மாட்டோம், ஏன்னா நான் ஜிம்முக்கெல்லாம் போக போறேன். போய்கிட்டு இருக்கேன். சொல்லு அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு. அதனால வந்துட்டு நான் வந்துட்டு நைட் டைம்ல ரொம்ப சாப்பிட மாட்டேன், ஏன்னா என்னோட வயிறு வந்துட்டு நான் ரொம்ப கட்டுப்படுத்தா வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு 6 பேக் இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படியே கண்டினியூஸா பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு என் கண்ணு தெரியுதா? எவ்வளவு சூப்பா இருக்கு பாத்தீங்களா விஜயகாந்த் மாதிரி. நாளைக்கு கல்யாணம் விடி முடிச்சிருந்தா அதுவும் கிட்டா இன்னொரு மாமா தூங்கிட்டு இருப்பாருங்க. எப்படி அழகா தூங்கிட்டு. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள், ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். குழந்தை. சரி, எனிவே பிரச்சனை இல்ல. நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பி சும்மா மாப்பிள்ளையோட பயங்கரமா கிளம்பி சிரமமான கல்யாணத்துக்கு போக போறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இது தமாஸ் வ்ளாக் வந்துட்டு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணிருங்க மறக்காம. ஓகே, குட் நைட், பாய். இதா தலகாணில ஒண்ணும் இல்லாம டேய் என்ன ஒரு போஸ்ல டேய் இருந்துடுறான். பரதேசி மணி ஆயிடுச்சுடா. டேய் திருச்சி முடிஞ்சு ரொம்ப கஷ்டம்தான். நான் இவனை எழுப்பி எப்படி குளிப்பாட்டி கூப்பிட்டு வந்துட்டு வெளியே போனதுக்கு காடியில போறப்ப உங்களுக்கு பேசுறேன். சாவடிக்குது, மணி ஆகிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வெள்ளையா போட்டது கடையை பார்த்து உட்காந்து தண்ணி இனி குடிச்சிட்டு போலான்டான்னு சொன்னேன். ஏதோ சொல்ற பட காணும், நான் அவனை எழுப்பிட்டு பாறேன். பாய். ஓகே காய், ஃபைனலி பாத்தீங்கன்னா இவனை குளிச்சுட்டு வந்துட்டான், நான் ட்ரெஸ் அப் பண்ணிட்டோம். இப்ப நம்ம பூச்சவங்கள இருந்து கிளம்ப போறோம். காலங்காத்தால எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருந்து கையெடுத்து கும்பிடுறீங்களே, என் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு மரியாதையா? இந்த ஊர்ல கையெடுத்து கும்பிடுறதுக்கு பெரிய மனுஷன் உங்களோட வேற யாருங்க இருக்கிறா? சரி, தூக்கமா வருது, சாவடிக்கிறேன் காலத்துல. பாத்தீங்களா, தூக்கம் வருதான், கிளம்ப போறாங்க. காலையில அப்புறம் இன்னைக்கு வேற பாப்போம். என்ன பண்றீங்க? கனெக்ட் பண்றேன் பாட்டுக்கா, காலை ராகத்தோட இசையோட. இல்லைன்னா மண்டை ஓடிடும்.
டம்மு 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 டம்முன்னு போட்டாதான் இது ஒரு போதை. இது காடி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், உனக்கே தெரியுமே லோரி ஓட்டுறப்ப. ஆமா பாட்டுலன்னா தபுல எல்லாம் அப்பப்போ தபுளு ஆயிடுச்சா ஆகிட்டு இருக்கே. அதான் காலத்திலே டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். சரி, இங்க கனெக்டிங் போட்டுருக்கு, அங்க ஒண்ணுமே காட்டல. என்ன பண்ணாது ஃபெயில்டுன்னு ஒரு பதிவு. கனெக்ட் வந்துருக்கேன் மச்சி, டக்குனு குறைக்க பேர்லாம் பண்ணாது. சரியா ஏக்கண்டட்ல ஓ நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன் பசிக்குதுன்னு. உள்ள போய் கொண்டாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி அங்கேயிருந்து வெளியே ஆகி ஒரு 20 நிமிஷம் கடை தேடி இருப்போமா. 20 நிமிஷமா தேடி இப்பதான் இங்க சிரம்பானே ஒரு பசாருக்கு மேல கடை இருக்கிறது பார்த்துருக்கு. எனக்கு தூக்கமா வருது. ஞாயிற்றுக்கிழமைல பேசல தூ என்னம்மா நடிக்கிறாங்க. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பு தான் பார்க்காம சிவாஜி சீக்கிரமா செத்துட்டா. சரி முதல்ல போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் சாப்பிடுவோம். காலையில சாப்பிட ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கெஸ்டிக் வந்துடும், என்னென்னமோ சொல்லுவாங்க. தலைவர் சாப்பிட ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். சொல்லிக்கிட்டே கச்சான தின்னுட்டு இருக்கு. போயிட்டு அப்புறம் வரோம். பாய். ஓகே गाइस, நேரா போனோம், நல்லா சாப்பிட்டோம், மீ கறி அடிச்சு விட்டோம் 2 பேரும். இப்ப கல்யாணத்துக்கு வந்துட்டோம். மணி என்னன்னு தெரியல, 10:50. 10:50 11 சாப்பிட்டு தூங்க ஏற போடுறான் ஒருத்தர் தூங்குறதுக்கு. இப்ப கல்யாணத்துல போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தெரியும் நாங்க எங்க போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த சிலம்பா விட்டு வெளியேறணும், கேளுக்கு போயிடணும், இல்ல ஜாம் ஆயிரும். ஒருத்தன் வரான் அப்படி திருப்பி இதான் வந்துட்டான். அவனை பாத்தீங்களா? இது மச்சி லாக்கு. அப்படியே மூஞ்ச காட்டு, என்ட்ரி ஆகு உள்ளுக்கு. இவன் பேர் தான் தருவீனே. நீ யாரு? பெரிய அலெக்ஸ் பாண்டினா? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. ஒண்ணும் இல்ல, நாங்க பூச்சி வந்து வந்திருக்கோம், அவன் பாங்கில வந்திருக்கான். ஆமா, பாங்கி இவ்வளவு தூரம் தெரியுமா? 1/2 மணி நேரத்துல சொன்னா வாக்குல வந்தேன். கிட்டக்க இருக்கு, அதனாலதான். ஆமா, ஸ்ட்ரெயிட்டா அடிச்சல. இப்ப நாங்க 3 பேர் தான் உள்ள போறோம். உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். உள்ள என்ன நடக்கும்? கல்யாணம் நடக்கும், கலவரம் உள்ள பாப்போம். Hey guys, finally நம்ம கல்யாணத்துக்கு மேல வந்துட்ட மண்டபத்துக்கு. ஸோ யார் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தெரியுதா உங்களுக்கு? யா. அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம அறிவன் இருக்காரு. ஸோ பின்னாடி எல்லாமே இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள போறோம், பாப்போம் என்ன நடக்குதுன்னு. வலையா வந்துட்டான். மறுபடியும் 2 அடிக்கும் வந்திருக்கேன். சாப்பிட்டு
அப்புறம் மக்களே ஃபைனலி கல்யாணம்லாம் முடிஞ்சு இந்த கல்யாணோட வீடியோ அப்புறம் இந்த போட்டோஸ்லாம் இந்த வீடியோட கடைசியா உங்களுக்கு வரும் பாருங்க. ஹலோ சரியான சூடா இருக்கு. இப்ப என்ன கதைனா கல்யாணத்திலேயே வேர்த்து விறுவிறுத்து பாத்திருக்கீங்களா, அது எங்களுக்கு தான். காடியை திறந்து என் காடி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏக்கௌண்ட் திறந்து உட்காந்துருக்கு, அவ்வளவு சூடு. இன்னொன்னு புதுசா ஒண்ணு இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கு, திரும்ப பாக்குது. பந்து தெரியாத பந்து திரும்பி பார்த்தா கொட் கொட் கொட். அது ஸ்கூல்ல கேள்விப்படுதில்லையா? ஒண்ணு சொல்லு. அதாவது ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், நான் குரல் போச்சு, பேச முடியல என்னால. நேத்து என்ன பண்ணீங்க? சட்டை நைட்டு நேத்து வந்து கம்பெனி டின்னர் சொல்லு. ஐஸ் தான் குடிச்சேன். ஐஸ் கட்டி சரி, அது தண்ணி தண்ணி ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தாங்க பாருங்க, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் செம்மையா இருக்கு. சொல்லாத தேவை ஐஸ் குடிச்ச மாதிரி இருந்துச்சு. போடுவான் யாரு நான் ரொம்ப உண்மையா பேசுவேன். ஏன் மறைவா இருந்துட்டு வாழ்க்கைனா எதுவுமே ஒளிவு மறைவா நம்ம இருக்கவே கூடாது. எதுவுமே இருந்துட்டு பிராங்கா இருக்கணும். அப்பதான் மித்தவங்களுக்கு போயிட்டு ஒரு மெசேஜ் ஷேர் தான் சரி, மித்தவங்களும் அதே இதுல இருப்பாங்க. நம்ம என்னைக்குமே வாழ்க்கையில பின்னாடி பேசி வாழவே கூடாது. என்ன மச்சி காட்டுறது? கரெக்ட் மச்சி, பாயிண்ட். நீ பேசுறது எப்படி இருக்கு? மொட்டராது மாதிரி கரெக்ட் மச்சி அப்படி இருக்கிற மாதிரி. கேட்கிறவங்க கேட்டுங்க, கேட்காதவங்க பாருங்க. நம்ம ஒரு வீடியோ கடைசியா ஒண்ணு சொல்லுவோம்ல, அது இந்த வீடியோல எனக்கு தோன்றது ஒண்ணு சொல்றேன். உண்மையா பழகுனா கடைசி வரைக்கும் உண்மையா இருங்க ஒரு ஆளுகிட்ட, சரியா? மின்னுக்கு உண்மையா இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு பின்னாடி வந்து அவன் இப்படிதான் அப்படிதான் தெரியும்ல உங்களுக்கு. சோ அது வேண்டாம். நம்ம தோணலையா? ஆமா, தோணலையா பேசக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு தோணலையா, அழகா மூஞ்சிக்கு நேரம் உண்மையை சொல்லிட்டு மொத்தமா வெளியேறுங்க. சிரிச்சுக்கிட்டு பின்னாடி குத்தக்கூடாது, அது வந்து ஒரு தவறான செயல், சரியா? சோ அவ்வளவுதான். இத்துடன் இந்த தமாஸ் vlog முடிகிறது. நான் உங்க சதீஷ், இவன் சத்தீஷ். தமாஷ் தருவீன்ல குரல் போச்சுல. டீமுக்கு புதுசா சேர்ந்திருக்க அப்படியே. சோ அடுத்தடுத்த வீடியோ இதுக்கப்புறம் நல்ல கிளியரிட்டியா நல்ல செம்மையா உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமாஸ் vlogக்காக நான் சொல்றேன், ஒருத்தர் சொந்தமா உழைச்சி சொந்தமா வேறு செஞ்சு தான் கஷ்டத்தையும் பார்க்காம இந்த தமாசுக்கு நம்ம சத்யஜாக்கு வந்துட்டு அவனோட உழைப்பால ஒரு போன் எடுத்திருக்கான், ஐபோன். ஏன்னா நம்மளோட வீடியோ வந்துட்டு குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி ஒரு ஐபோன் எடுத்திருக்கான். அது அவன் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து சர்ப்ரைஸ் பண்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நான் சொல்லிட்டே இருந்தேன், ஒரு புது போன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கப்ப இது எனக்கு திடீர்னு இருந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு. எனக்கு அதுதான் ஆச்சரியமே. இதுக்கப்புறம் வீடியோ பாருங்க, சதீஷாவே தெரியும், வேற மாதிரி தெரிய மாட்டேன். இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும், ஸ்டேபிளா ஒரு வீடியோ. இன்னைக்கு நான் இவ்வளவு அழகா இருக்கிற காரணமே இந்த ஐபோன் தான். அதேதான். எனக்குமே வாழ்க்கையில முன்னேறி போகணும். நம்மளால முடியலோ செஞ்சாகும். ஒரு உழைப்பை போட்டாதான் அதுக்கு ஏத்த ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு உதாரணம் தமாசு vlog பாருங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக.